வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அமித்ஷா அவர்கள் மோடி பொங்கல் வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதாவது இந்த பக்கம் பாஜக தரப்புல இருந்து அதிமுகக்கு எப்படிலாம் ஆப்பு வைக்க போறோம் அப்படின்றத தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து மோடிஜி வரைக்கும் இன்ட்டு பை இன்ட்டா அடுக்கியிருக்காங்க. அந்த பக்கம் கோச்சிட்டு போன எடப்பாடி அவர்கள் நான் பேரணிக்கு போறேன், பிரச்சாரத்துக்கு போறேன்னு போனார் இல்லையா, அவரு தரப்புக்கு அவர் ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு. நான்லாம் ஏற்கனவே உங்களுக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் ஆப்பு வச்சாலு இப்போயும் எனக்கு ஆப்பு வைக்க தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன ஆப்பு வைக்க போறான்றது அவர் பக்கத்துக்கு இன்ட்டு கொடுக்குறாரு. இவர் எங்களுக்கே நீ கொடுக்குறியா? நாங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எப்படியாப்பட்ட கட்சியும் உடச்சிட்டு 2 எம்எல்ஏக்களை வச்சு ஜெயிச்சுட்டு மற்ற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கிற ஆள் நாங்கள். எங்ககிட்டயே நீ உன்னுடைய படத்தை ஓட்டி காட்ட பார்க்குறியா? இரு, உனக்கு நான் உனக்கு ஆப்பு வைக்க மாட்டேன், உன் பையனுக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி மகனுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டு ஃபைல் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். எடப்பாடி அவருடைய சம்பந்திக்காகவும் தன் மகனுக்காகவும் தான் அதிமுகவே அவர் அடமானம் வச்சாரு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த அடமான பத்திரத்தை தூசி தட்டுறாங்க அமித்ஷா சைடில் இருந்து. ஒழுங்காக கூட்டணிக்கு ஒத்து வரியா? நான் கேட்குற தொகுதியை கொடுக்க போறியா இல்லையா? சொல்கிறபடி ஓபிஎஸும் டிடிவியும் உள்ளே சேர்த்துக்க போறியா இல்லையா? நான் இந்த ஃபைலை எடுக்கவா அப்படின்ற மிரட்டலை ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன், அதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஒரு ஆப்ஷன் இந்த ஃபைலு, இன்னொரு ஆப்ஷன் தான் அந்த ரெட்டலை. அதாவது ரெட்டலைன்ற கடிவாளம் இன்னும் எங்கே கிட்ட தான் இருக்குது. ரெட்டலை யாருக்கிட்ட இருக்கோ அதுதான் அதிமுக அப்படின்றத நீங்கள் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரெட்டலைன்ற ஆப்ஷனையும் அமித்ஷா அவர்கள் இப்போ 2 பக்கம் 2 ஆப்ஷன் எடுத்து முன்னே வச்சிருக்காரு. என்னப்பா தம்பி சொல்கிற, இல்லை 2 இதை கையில் எடுக்குவா அப்படின்னு. அப்படி என்ன இன்ட்டை பாஜக சைட்லேருந்து கொடுத்தாங்க. அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன இன்டர் ரிப்ளை கொடுத்தாங்க. எடப்பாடி பையனுடைய ரொம்ப நாளாக அந்த ஊழல் வழக்குன்னு சொல்கிறோமே, அப்படி என்ன பிரச்சனையில் அவரு சிக்கியிருக்காரு. இப்போ ரெட்டலை யாருக்கு போகுது அப்படின்ற பல கேள்விகள் அதிமுக தரப்புலேருந்து சுற்றிட்டு இருக்கு. அதாவது அமித்ஷாஜி தமிழ்நாட்டுக்கு பல உருட்டுனாரு. அந்த உருட்டெல்லாம் நம்ம இன்னொரு பக்கம் பார்ப்போம். இதில் மெயினாக இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள அமித்ஷாஜி சொன்ன அந்த வார்த்தை எப்படி பிளவை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அவர் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக என்ன சொல்கிறாருன்னா, மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இங்கே என்டிஏ கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி எடப்பாடி தலையில் போட்டார். இது முன்னாடியே அவர் சொன்னார், கூட்டணி வச்ச அன்றைக்கி இங்கே கூட்டணி ஆட்சி மலரும்னு சொன்னார். இவர் எடப்பாடி அவர்கள் இப்பயே சொன்னால் எப்படின்னு கொஞ்சம் நெருக்கத்தில் பார்க்கலான்னு அப்படின்னு தள்ளிகிட்டே வந்தார். இல்லை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி அவங்க ஆட்சி நாங்கள் அப்படின்னு பில்டப் பண்ணார். இன்றைக்கி மறுபடியும், அதாவது பல பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்துறாரு அமித்ஷா, கூட்டணி ஆட்சி தான் மலரும்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய மேடை போட்டு ஒப்பிச்சிட்டார், கூட்டணி ஆட்சி தான் மலரும், அதுவும் மோடிஜி தலைமையில். எப்படி? அதிமுக தலைமையில் இல்லை, மோடிஜி தலைமையில் இங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்போ நீங்கள் அதிமுகவுக்கு போட போகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு நேரடியாக போடுற ஓட்டு. நீங்கள் தேவையில்லாமல் ரெட்டலையில் போடாதீங்க, நேராக தாமரையில் போட்டுருங்க. அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாரும் இனிமேல் தாமரைக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க, அது வேஸ்ட். ரெட்டையிலேன்னு எது குத்திக்கிட்டு அதை வேற ஏன்டா இது பண்ணிகிட்டு இருக்க, அதை சொல்லுவாங்கள்ல இந்த சூர்யாவோட படத்தில், அதை வேட்ட ஏன்டா வீணாக உருட்டிகிட்டு இருக்க, அப்படியே கவுத்துரு அப்படின்வாங்களே, அந்த மாதிரி கவுக்கு தான் வேணும். நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட், தாமரைக்கு போடுற கணக்கு தான் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ற ஒரு இன்ட்டு வச்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இலை மலராது, தாமரை தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. அதாவது நீங்கள் என்ன தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் நீங்கள் தேர்தலை சந்தித்தாலும் முக்கியமான அமைச்சரவையை வாங்குறது, முதல்வர் பதவி பேருக்கு எடப்பாடி கொடுத்துட்டு இவங்க துணை முதல்வராக இருந்தாலும் அதிகாரத்தை இவங்க கைப்பற்றுறது, இல்லை இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு எடப்பாடி மொத்தமும் காலி பண்ணுறது, இந்த மாதிரியான பல வேலையை செய்வாங்க. இது புதுசு இல்லை பாஜகவுக்கு. இது வரைக்கும் அவங்க ஆட்சி அமைச்ச மற்ற மாநிலத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஓப்பனாக அமித்ஷாஜியை வச்சுக்கிட்டு இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம எடப்பாடி அவர்களுக்கு என்ன மாதிரி ஆப்பு ரெடி ஆகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, அதிமுக தனிப்பெரும்பான்மையாக வரும், தனிப்பெரும்பான்மையாக தனித்து தான் ஆட்சி அமைக்கும், நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க, கூட்டணி கட்சி தான் நீங்கள் தவிர்த்து கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் ஓப்பனாக பேசினோடனே என்டிஏ கூட்டணி பொழந்துக்குச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ் இன்றைக்கி யூடியூப் சேனலு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. தம்பி, நீ இவ்வளோ பேசுறியா? இரு, அதான் உனக்குன்னு நீ ஒரு தவப்புதல்வன் வச்சிருக்கல, அந்த தவப்புதல்வனோட ஃபைல் ஒன்று எங்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்கு, அதை இப்போ நாங்கள் தூசி தட்ட போகிறோம், இப்போ தானா நீ வலிக்கு வருவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியோடைய மகன் ஒரிசால ஒரு தனி விமான சேவை, அதாவது இப்போ இந்த இண்டிகோ கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளைட், இதில்
இண்டிகோ மாதிரி, ஒரு ஏர் இந்தியா மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி தனக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் அங்கே போய் ஏதோ வேலை பார்த்துருக்காரு. அந்த மாதிரியான வேலையில் இறங்கும்போது பல கோடி கணக்கில் கருப்பு பணம் வந்து கைமாற்றிருக்காரு. இதை வந்து பாவம் சரியாக செய்ய தெரியாதனால பகிரங்கமாக மாட்டிக்கிட்டாரு டெல்லி முதலாளிகிட்ட. இப்போ இந்த டெல்லி முதலாளிகள் இந்த ஃபைலை வச்சுக்கிட்டு தான் வந்து அப்பப்போ எப்படி ஓகே சொல்றியா எப்படி அப்படின்னு இப்படி காமிச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுனால அமைதியாக வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஃபைலை வந்து கையில் எடுத்துகிட்டு நீ ஒத்து வரியா இல்லை உன் பையனையும் சம்மந்தியும் உள்ள தூக்கி போடவா அப்படின்ற மிரட்டலை வச்சு 50 தொகுதிக்கு மேலே நீ எங்களுக்கு கொடுத்தாகணும். இது அண்ணாமலை அவர்கள் முதலே சொன்னாங்க. எப்போ கூட்டணி அப்படின்னு முடிவான உடனே இங்கேருந்து லெட்டர் இருந்தார். 50 தொகுதிக்கு கீழே வந்து கொடுத்தா நீங்கள் வாங்காதீங்க, முடிஞ்சால் 70 80 கேளுங்க, நீங்கள் 100 கூட கேளுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் 50க்கு கீழே கொடுத்தா தொகுதி பகுதியில் ஒத்து போவாதீங்கன்னு முதல் கடிதம் எழுந்தது இங்கேருந்து அண்ணாமலை அவர்கள் தான். அதே அண்ணாமலை தான் பேட்டியும் கொடுத்தாரு. வந்து பாஜக தொண்டங்க, நான் பாஜகவுக்கு உண்மையாக இருப்பேன், என்ன கேட்டால் மொத்த இதுவுமே பாஜக தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு அவர் அப்போ ஒரு பிட்டு போட்டார்ல. ஸோ அப்போ இந்த சமயத்தில் அவர் கொடுத்த இன்ட்டு தான் 50 தொகுதிக்கு குறைவாக வாங்காதீங்கன்னு இப்போ அந்த இதை தான் தூக்கிட்டு வந்து பாஜக நிற்கிது. எனக்கு 50 தொகுதிக்கு மேலே நீ வந்து ஒதுக்கி ஆகணும், இல்லைனா இங்கே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே தான் எடப்பாடி அவர்கள் வந்து டென்ஷன் ஆகி பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார் அமித்ஷாஜி வரும்போது. ஸோ நான் 50 தொகுதி கேட்டது, ஓபிஎஸும் டிடிவியும் உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னது, இதெல்லாம் என்னை பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம் அப்படின்ற முடிவோடு வந்த அமித்ஷாஜியை சந்திக்காமலே தவிர்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். ஸோ டென்ஷனான அமித்ஷாஜி ஃபைலை மட்டும் தட்டாமல் இன்னொரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காரு. இந்த ரெட்டலை சின்னன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து வச்சுட்டு இனிமேல் ப்ளே பண்ண வேணாம், சீக்கிரம் அறிவிச்சிடலாம், அது ஓபிஎஸ்க்கா இபிஎஸ்க்கா அப்படின்றத சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி அவங்கள யார் வந்து நம்மக்கிட்ட சரண்டர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஃபைலை எடுத்த உடனே எடப்பாடி அவர்கள் சரண்டர் தான் ஆவார். இல்லை இருந்தாலும் கடைசி நேரத்தில் போன வாட்டி பிச்சுட்டு போனார்ல, நான் வந்து கூட்டணி இல்லை இந்த வாட்டி நான் விஜய் கூட போய் நிற்கிறேன் அப்படின்னு போயிட்டாருன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும், ரொம்ப அசிங்கமாக போயிடும் குமாருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அசிங்கமாக போய்டும்ன்றதுனால இவங்க வந்து ஃபைலையும் தூசி தட்டி ரெட்டலையும் தன் கையில் தான் இருக்குது அப்படின்றத இப்போ நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் சைலண்டாக இருந்தவங்க திடீர்னு ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு ப்ரெஷர் போகுது, உடனடியாக ரெட்டலையை வச்சு ஒரு முடிவெடுங்க, ஏன் இத்தனை நாள் காலதாமதப்படுத்துறீங்க அப்படின்னா அது எடப்பாடி அவர்களுக்கு அவங்க கொடுக்குற ப்ரெஷரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் ஒத்து வராத பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த ரெட்டலையை கொடுத்துட்டு இதுதான் பாருங்கள் ஒன்று சேர்ந்த அதிமுக ரெட்டலை சின்னம் இவங்ககிட்ட தான் இருக்குது, எடப்பாடி ஐயாவுக்கு என்ன தான் கொங்கு மன்னரில் ஆஹா ஓஹோன்னு வரவேற்பு கொடுத்தாலும் ஓட்டுன்னு போட போகும்போது அங்கே சின்னம் தான் பேசும். அங்கே போயிட்டு அங்கே என்ன ரெட்டலை இருக்கோ அதுதான் அதிமுக அப்படின்ட்டு அழுத்திட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஜனம். ஸோ இந்த ரெட்டலை தான் மிகப்பெரிய ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே வச்சு செக்க வைக்கணுன்ற முடிவை அமித்ஷாஜி பண்ணிட்டாரு. அதனால தான் ஓபிஎஸ் டீம்லேருந்து ஒருத்தராக இப்போ தாவேக்கால போய் நேற்று கூட சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வாக்கெடுப்பு மாதிரி நடத்தி பார்த்தாரு, நம்ம வந்து இந்த ஓபிஎஸ் டீம் இந்த உரிமை மீட்பு குழு இருக்குது பார்த்தீங்களா, இது போய் தாவேக்கா கூட சேரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு 90% ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவருக்கு க்ரீன் ஃப்ளாக் வந்த பிறகும் அவர் ஏன் தாவேக்கா கூட சேராமல் இன்னும் சைலண்ட்டாக இருக்குது, அப்போ அவர் வேறு ஏதோ ஒரு பிளானை வச்சுருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது உருப்படியான பிளானா உருப்படாத பிளானான்னு எங்களுக்கு தெரியல, அதனால் விழுறதுன்னு ஆகிப்போச்சு, பாழுங்கணத்தில் விழுந்தா என்ன பழைய கிணத்துல விழுந்தா என்ன, ஏதோ ஒரு கிணத்துல விழுவோன்ட்டு நாங்கள் இங்கே தாவேக்கால வந்து சேர்ந்துட்டோம், ஏன்னா செங்கோட்டையன் அண்ணன் இங்கே வந்து எங்களுக்கு ஆஹா இதை செய்கிற அது செய்கிற பதவி தர இதுதானே ஆசை காமிச்சிருக்காரு, அதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு ஓப்பனாக அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ஓபிஎஸ் அண்ணன் வேற ஏதோ ஒரு பிளானை வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அது என்ன பிளான், அந்த பிளான் தான் இந்த பிளான், இந்த ரெட்டலை பிளான் தான் அந்த பிளான். அதாவது இவர் வந்து கடைசி வரையும் அமித்ஷாவை வந்து நடத்துறாரு. அன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடத்தில் போய் அப்படி உட்காந்து கண்ணை மூடி தூக்க மாத்திரை போட்ட மாதிரி உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா, கேட்டால் தர்ம யுத்தம் அப்படின்னார்ல. ஸோ போர்க்குடி தூக்குனவர் இன்னைக்கு செங்கோட்டையன் போய் தாவேக்கால சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த தர்ம யுத்தம் பண்ணவர் கடைசி வரைக்கும் நான் அன்னைக்கும் அமித்ஷாஜிக்கு தான் விசுவாசம், இன்னைக்கும் நான் அமித்ஷாஜிக்கு தான் விசுவாசம், அதனால அங்கே தான் ஜி இருப்பேன், ஜி என்ன சொல்றாரோ அதை நான் கேட்பேன் அப்படின்றதுனால தான் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அம்மாவால் கை காட்டப்பட்டு முதல்வராக இருந்தவர், சிறந்த அடிமை என்பதில் பேர் வாங்கினவர், அதாவது பேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் தான் நம்மளுக்கு பொருத்தி வருவார். இபிஎஸ் அவர்கள் அடிமைக்கு ஓகே அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து அடம் பிடிக்கிறாரு, கஷ்டமாக இருக்குது. அதாவது நாட்டில் இருக்க மற்ற மாநிலத்துக்கெலாம் நான் ஆப்பு வைப்பேன், இபிஎஸ் அதாவது எடப்பாடி அவர்கள் எனக்கே ஆப்பு வைக்கிறாரு, அதனால் இந்த தம்பி ஒத்து வர மாட்டா, அப்படி இவரை கழட்டி விட்டுருவோம்,
கழட்டி விட்டுட்டு அவரை வந்து அமைதிப்படுத்தணும். ஏன்னா விஜய் கட்சியில் போய் சேர்ந்துடக்கூடாதுல்ல, இங்கேயே இருக்கணும், ஆனால் டம்மி பீஸாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து சிபிஐ ஃபைல். எப்படி ஒரே கல்லில் நான் 2 மாங்காய் அடிக்கிறேன். சிபிஐ ஃபைலை வச்சு எடப்பாடியை டம்மி பண்ணி அதே கட்சியில் உட்கார வச்சுட்டு ஓபிஎஸ்சியும் டிடிவியும் உள்ளே கொண்டு வந்து டிடிவி நீங்கள் என்னாச்சு கேட்டீங்கோ, இவர் வந்து முதல்வர் பதவியில் இருக்கக்கூடாது சொன்னீங்க, பாருங்கள் முதல்வர் பதவியில் இல்லையே, நீ நம்மள் கூட வந்து கூட்டணி வைக்கிறான் அப்படின்னு அவரையும் டிக் பண்ணுறது. ஓபிஎஸ்ஜி நீ என்ன கேட்டே, உனக்கு முதல்வர் பதவி வேணும் கேட்டே, நம்மள் தரான். ஆனால் அதே துணை முதல்வர் பதவி நம்ம பாஜக கட்சியிலேருந்து ஒரு முதல்வர் பதவி நம்ம என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறான் அப்படின்னோடனே அவரும் என்னை கட்சியில் சேர்த்தா போதும், நானே அட்ரஸ் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கேன், என்னை உள்ளே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்ற அவரு வந்து டிக் அடிச்சிட்டார். ஸோ இப்படி எல்லா டிக்கும் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், அப்போ எடப்பாடி அவர்களை மிரட்டி ஒன்றும் இல்லாமல் உட்கார வைக்கிறதுக்கு அவர் பையனோட ஃபைலு ரெட்டலையை வந்து நம்மளோட கைவசமாக வச்சுக்கிறது. எப்படி பாஜக கீழே 2 இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் ரெட்டலையை வச்சுட்டு நமக்கு எந்த தம்பி எந்த அடிமை நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குதோ அந்த அடிமையை வந்து முதல்வராக நம்ம அறிவிக்கிறது. இப்போ டிடிவி அவர்களும் நம்மளுடைய கூட்டணியில் வந்து சேர்ந்துடுறாரு. டிடிவி வரும்போது தானா சசிகலா மேடமும் வந்துடுவாங்க. ஸோ இந்த பிளான் நல்லா இருக்கு, இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டீலிங்கே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற முடிவுக்கு அமித்ஷாஜி வந்திருக்காங்க. இனிமே இபிஎஸ் அவர்கள் வசமா லாக்கு, எடப்பாடி அவர்களுக்கு வசமா ஒரு லாக்கை அமித்ஷாஜி செட் பண்ணிட்டாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதை பற்றி பல மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த வார்த்தை சொல்லணும், உங்க கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இலை துளிர்த்தால் துளிரும், துளிராக கட்டி கருகி நாசமா போனா போட்டோம், தாமரை மட்டும் மலர்ந்தே தீருன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க எவ்வளவு நல்லெண்ணெய் கொண்ட ஒரு கட்சியா இருப்பீங்க அப்படின்றது மட்டும் இல்லாம, அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து டிடிவி கூட டீலிங் பேசிட்டே இருக்காரு. அந்த டீலிங்கையும் ஓகே பண்ணணும். ஸோ இப்படி பல இதுகள் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ 2 விஷயம் உறுதியாயிருக்கு. ஒன்று, ஒரு ஆப்பு ரெட்டலை யாருக்கு அப்படின்னு வெகு விரைவில் அமித்ஷாஜி வந்து அறிவிச்சிருவாரு. 2வது ஆப்பு எடப்பாடி அவர்களுக்கு அவங்களுடைய பையனுடைய அந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஊழல் அந்த கருப்பு பணம் கைமாற்றின இது ஃப்ளைட்டு வாங்குறதுக்காக. ஸோ அந்த 2 ஆப்பை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ என்டிஏ கூட்டணியில் இருக்க பிரச்சனை எப்படி இந்த 2 ஆப்புகளால் சரி செய்யப்பட போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம்.